இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி போன இடம் பார்த்திங்கன்னா பேங்க்கு போனேன். கூட்டுறவு வங்கி தான். எதுக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு அமௌண்ட்டு வந்து எப்பவுமே நான் வந்து ஜிபே மூலியமாகவே நான் எடுத்துருவேன். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ 15ஆந்தேதி எனக்கு அமௌண்ட் வந்துச்சு. மெசேஜ் எல்லாம் வருது. ஆனால் வந்து ஜிபேயில் நான் செக் பண்ணும்போது, பேலன்ஸ் செக் பண்ணும்போது 0 பேலன்ஸ் காட்டுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேங்க் போனேன். பேங்க் போனதில் என்ன சொன்னாங்க, வேறு அக்கௌண்ட்டில் எதுலையாவது மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. சரின்னு எப்பவும் போல் நான் 2 அக்கௌண்ட் அங்கே வந்து கூட்டுறவு வங்கியிலே வந்து 2 அக்கௌண்ட் இருக்குது எனக்கு. ஒன்று வந்துட்டு நகை வச்சது, இன்னொன்று வந்து இந்த 1000 ருபீஸ் வர அக்கௌண்ட்டு. அதனால் வந்துட்டு 2 புக்குமே எடுத்துகிட்டு போயிருந்ததுனால நல்லதாக போச்சு. இன்னொரு எப்பவுமே எனக்கு இப்படி நடந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னென்னா எனக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து இது மாதிரி வந்து எப்பவுமே ஆனது கிடையாது. 1000 ருபீஸ் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஜிபேலேயே நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நான் எப்பவுமே அப்படியே நான் அதிகமாக வந்து பேங்க்குக்கும் போக மாட்டேன். ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டும் யூஸ் பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் சரி அமௌண்ட் காட்டுது, ஆனால் வந்துட்டு அதுவும் 2000 காட்டுச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, நான் போன மாதம் எடுத்தேனா இல்லையா? எல்லோரும் அமௌண்ட் வந்ததுமே மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அதிலே இருந்தால் அது வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதனால் வந்து நானும் மேக்ஸிமம் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்காவது மாற்றி வச்சுருவேன். எனக்கு 2000 வந்துட்டு ஆட் ஆனதுனால எனக்கு ஒன்றும் புரியலை. போன மாதம் நம்ம எடுத்தோமா இல்லையான்ற மாதிரி டவுட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா, இப்போ பேங்க்கு போன பிறகு தான் தெரியுது, நான் நகை வச்ச அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னோடய அமௌண்ட் மாறி இருக்குது. இது மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 அக்கௌண்ட் வச்சுருந்து எப்பவும் போல் அமௌண்ட் வராமல் மாறி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக. ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது டெய்லியும் நான் என்ன வீடியோ போடலான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். எனக்கு முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வரேன் பேசுகிறதில்ல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. Thank you all.